தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்து அதுக்கு பின்னாடி நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு கலக்கிற பிரபலங்களில் ஒருவர் தான் விஜய் ஆண்டனி. இவரோட இசையில் வெளிவந்த நாக்குமுக்கா, ஆத்திச்சூடி, மச்சக்கண்ணி, மஸ்காரா, மாக்கையாலான்னு பல பாடல்கள் இப்போது மக்களோட ஆல் டைம் ஃபேவரட் பாடலாக அமைஞ்சிட்டு வருது. நான் படம் மூலமாக நடிகரான இவர் சசி இயக்கிய பிச்சைக்காரன் படம் மூலமாக சிறந்த நடிகராக மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாரு. சமீபத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் ரோமியோ படம் வெளியான நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. விஜய் ஆண்டனி அவரோட மகளோட இறப்புக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாரு. அதாவது எங்கே வந்தாலும் காலில் செருப்பு இல்லாமல் தான் வர்றாரு. இது பற்றி அண்மையில் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் பேசும்போது, செருப்பு போடாமல் இருக்கிறது மனசுக்கு அமைதியை தருது, அது உடல் நலத்துக்கும் நல்லதுன்னு, நமக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்க்குதுன்னு சொல்லியிருக்காரு. நான் எப்பவும் செருப்பு இல்லாமல் சுற்ற ஆரம்பித்தனோ அன்னையிலிருந்து எந்த விதமான நெருக்கடியான சூழலும் எனக்கு வரலைன்னு சொல்லியிருக்காரு. வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க விரும்புகிறேன், இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு பேசியிருக்காரு. இவரோட இந்த பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாரெல்லாம் செருப்பு இல்லாமல் நடந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.